ஜமீனே, என்னடா என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன் கூட வந்துடுறேண்ணே. டைகர், இவனை கூட்டு போலாமா? முடியாதுன்னு சொல்லுதுடா. ஏ சுந்தரம், சுந்தரம் ஒரே நிமிஷம் இரு. ஐயோ ஐயோ கணமா, டீல வேணா கணமா. ஐயோ எதுக்கு தேவை? அப்போ டீ இல்லையா? அவ லவ் பண்ற டைம்டா. ஒழுங்கா நெல்லு காந்தி. ராணி கண்ணு, தேவி கண்ணு, செல்வி கண்ணு, அப்புறம் அந்த பத்மா கண்ணு, அப்புறம் இவன் பொண்டாட்டி கண்ணு, எல்லார் கண்ணும் பட்டு போகணும். இந்தா துப்பு. உடல் இப்படி கேட்டு என்ன துப்பினும் இரு முத்தையா கண்ணு, கணேஷ் கண்ணு, மாரி கண்ணு, கிருஷ்ணன் கண்ணு, அப்புறம் இந்த சுந்தரம் பைய கண்ணு, எல்லார் கண்ணு பட்டு போகணும். நாங்களாம் பட்டு போனோம், நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்ல. அட வீடு கண்ணமா தெரியாம தானே பட்டு இது நான் போய் கால விழுவா? காலில் விடுறாங்க. சாவி சாவியா? பார்த்து போயிட்டு வா. சாவிக்கு இருக்கிற மாதிரி கூட சக மனுஷனுக்கு இல்ல. ஜமீனே, நீங்க பொண்டாட்டிய உப்பு மிளகாக்கி மாசம் 1000 ரூபாய் செலவு பண்ணீங்கல்ல, என்ன கேவலமா கலக்கிட்டு கேஷுவல் சீரியுது ரெண்டும். காந்தி சொல்லுமா. ஹெல்மெட் போட்டு போகணும். போட்டுக்கிட்டேம்மா. அப்புறம் வண்டியில லைட் ஆன் பண்ணிக்கோணும். பண்ணிட்டேன். இண்டிகேட்டர் போட்டு போகணும். போட்டாச்சு. அப்புறம் ஆரன் அடிச்சுக்கிட்டே போகணும். ஆறு அடிச்சுக்கிட்டே போறேன், நீ பார்த்து வேலைக்கு போகணும். ஓகேயா? டேய் எங்கடா இருக்க? ஒரே சத்தமா இருக்குடா. ஈவென்ட்ல கேக்குதாடா? டேய் சொல்றா. டேய் சீக்கிரம் வாடா, இங்க ஒரு பிரச்சனைடா. பிரச்சனையா? முதல்ல வாடா சொல்றேன். இதோ வர. அட்ரா. உங்க ஆளு சூப்பர் ஹீரோவா? என்ன காஸ்டியூம்டா அது? ஈவென்ட்ல பொம்மை போடுற பையன் வரல. அதுக்கு நீ போடுவியா? பின்ன பின்னாடி இருக்க நான் போடுவான். நான் என் ஃப்ரெண்ட் டிஎலோட வந்திருக்கேன் ஈவென்ட் பேசுறதுக்கு. அதனால 5000 ரூபாய் சும்மா சொல்றியா? வணக்கம் ஃபகத் ஃபாசில் சார். என்ன கான்ஃபிடன்ட்டா கை தூக்குறான்? ஒரு 5 minutes சாரி. கதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே ஓகே. ஜான்சேகா, இதுல 5000 ரூபாய் இருக்கு, என் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. சரி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க படி. என் ஆளுக்கு பர்த்டே. நான் பண்ற சர்ப்ரைஸ்க்கு இந்த வருஷம் மட்டும் இல்லாம இனி எல்லா வருஷமாவே என்ன கையெடுத்து தான் கும்பிடணும். அந்த மாதிரி பண்ணும். உங்களை கையெடுத்து கும்பிடணும்னா அதுக்கு நீங்க சூசைட் தான் பண்ணணும். என்ன பிரதர்? இருங்க பிரதர். டேய் ஏன்டா? பின்ன என்ன பிரதர், நம்ம கிட்ட நிறைய ஐடியா இருக்குது, கேக்குறீங்களா? இப்போ ஓஎம்ஆர்ல காரை ஸ்டார்ட் பண்ணி ஈஸியார் வழியா சும்மா சர்ன்னு போறோம். அது மட்டும் வேணாம். ஏன்? 2 டோல் ப்ரோ, 190 ரூபா வேஸ்டா கட்டணும். டோலை கட்டவே இவ்வளவு யோசிக்கிறான், இவன் எப்படி வாழை கட்டுவான்? டிஎல் அப்படியே உறிஞ்சிக்குங்க, நான் சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கார்ல வேகமா போயிட்டு இருக்கீங்க. உங்க காரை பின்னாடி நம்ம பாய்ஸ் ஒரு 4 பேர் வேகமா ஃபாலோ பண்றாங்க. எதுக்கு ஃபாலோ பண்ணோம்? நம்ம கிட்ட தான் 7 சீட்டர் இருக்கே. 7 பேர் தாராளமா உட்காரலாம் ப்ரோ. தேவையில்லாம எதுக்கு ஒரு காருக்கு பெட்ரோல் யூஸ் பண்றீங்க? அது இவர மாதிரி இருந்தா 8 பேர் கூட தாராளமா உட்காரலாம். குரங்க. அச்சோ, உப்பு பிஸ்கெட்ல அதான் விழுந்துருச்சு. நீங்க சொல்லுங்க. சரிங்க பிரதர், உங்க காரை எடுத்துக்கிட்டு நேரா. நீங்க ஏன் ப்ரோ நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. இல்ல, நீங்க நோண்டி எடுத்துட்டு சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். சாரி பிரதர், யூ கண்டினியூ. நீங்க கார்ல வேகமா போறீங்க பிரதர். அப்ப நம்ம பாய்ஸ் உங்க காரை சேஸ் பண்றாங்க.
ஒரு லெவலுக்கு மேல நீங்க கடுப்பாய் அந்த காரை ஸ்கிட் அடிச்சு மடக்கி நிப்பாட்டுறீங்க. அந்த கார்ல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு பெரிய சண்டை வருது. நீங்க அவங்கள ஒரு அடி அடிக்கிறீங்க, அவங்க உங்களை 2 அடி அடிக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேல சண்டை எக்ஸ்ட்ரீம் போய் உங்க நடுமண்டில பாட்டில வச்சு உங்க ஆள் வயித்துல குத்திறாங்க பிரதர். எப்படி சர்ப்ரைஸ்? ஐயோ பிரதர், பக்கத்துல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, பிரச்சனை இல்லைல்ல? பயப்படாதீங்க பிரதர். அந்த பாட்டிலும் உங்களை மாதிரி தான் பிரதர், டம்மி. உங்க ஆளை ஒண்ணுமே பண்ணாது. அப்புறம் அப்படியே சாங்க போடுறோம். சண்டை போட்ட எல்லாருமே டான்ஸை போடுறாங்க. டிக்கியை திறந்து பலூனை பறக்க விட்டு நீங்க முட்டியை போட்டு ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்றீங்க. சும்மா வேற மாதிரி இருக்கும் பிரதர். ஆஹா, செம மேட்டர் பிரதர். கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிருவாங்கல்ல? நீங்க தைரியமா போங்க. உங்க கல்யாணத்துக்கு நாங்களே 2 பாக்கெட் உப்பு பிஸ்கட் வாங்கி கொடுத்து வாழ்த்திட்டு போறோம். சூப்பர் ப்ரோ. மத்த டீட்டெயிலாம் கீதா சொல்லுவாங்க. நீங்க போங்க கீதா. நன்றி பிரதர், நல்லா பண்ணிருங்க. வாழ்த்துக்கள் பிரதர். பின்னாடி பொம்மை செடி தெரியுது, தூக்கி போடுங்க. பொம்மை செடி போடுறவங்களுக்குலாம் எப்படா பொண்ணு கிடைக்குது? கீதா ஒரு நிமிஷம். உங்க ஆள் எனக்கே எவ்வளவு ஐடியா தர்றாருனா உன் பர்த்டே எல்லாம் கலக்கியிருப்பாரு. எனிவேஸ் தேங்க்யூ. டேய், என்னடா ஏதோ பிரச்சனை சொல்லி வர சொன்ன, எதுவுமே சொல்ல மாட்டேற? அது கீதாக்கு என்ன? அதான்டா அது இன்னைக்கு என் பர்த்டே. இதாண்டா அந்த பிரச்சனை. Happy birthday to you. கீதா, இந்த வெட்டு. தேங்க்யூ. ஹலோ அண்ணே, நானே இதோ இருங்க வரேன். கீதா நீயே சாப்பிட்ரு. மதன் வாடா. பார்க்குதுரு, அதான் ஃபோன்லேயே சொன்னேனே. ரவி அண்ணங்கிட்ட என் தம்பி அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். அது தெரியாமல் உன்னாண்ட நான் துட்டு வாங்கிட்டேன். தப்பாக நினைக்காத, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேணா ரவி அண்ணங்கிட்ட பேசி பாரு. அண்ணே இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குண்ணே. டேய் வாடா. அண்ணே என்ன கதிர, நாளைக்கு ஈவெண்ட்டை வச்சுட்டு இப்போ இப்படி சொன்னால் எப்படிண்ணே? ஏய், எங்கிட்ட வந்த பாட்டியை சைஸாக பேசி உன் பக்கம் இழுத்துட்டல. அண்ணே ஒரு பொருளை வாங்க போகிறாங்கன்னா 4 கடை ஏறி இறங்குவாங்க. எங்கே ரேட்டு கம்மியோ அங்கே தானே வாங்குவாங்க. உங்களுக்கு வேணும்னா சத்தியமாக எடுத்துக்க மாட்டேனே. மணி அண்ணங்கிட்டே வேலையை கற்றுக்கிட்டு ஆப்போசிட்டில் போய் பட்டறைய போடுறியா? அவள்தான் நீ நான் முறைகிற. மணி புர்ரா, கதிரா நீயே போய் பண்ணிக்கோ போ. இட்லர அவன்கிட்ட குத்துறா. சரிண்ணா. சரிண்ணா போயிட்டு வா. எல்லாத்தையும் அப்படியே விட்டுருண்ணா. நீ தப்புடா. நீ வேற நம்ம பையன் தானே. சும்மாரா நீ. எல்லாத்தையும் அப்படியே விட்டு தான் எப்படியா இருக்கேன். சொந்தமாக நம்மள்கிட்ட பொருள் இருந்திருந்தா இவனுங்கள்ட்டெல்லாம் போயிருக்கணும்னு அவசியமே இல்லை.